சென்னை மக்கள் பவனில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தாவேக தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். புசி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் சென்று ஆளுநரை விஜய் சந்தித்திருக்கிறார். தாவேக எம்எல்ஏக்கள் 108 பேர் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் என 113 பேர் அடங்கிய ஆதரவு கடிதம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க தாவேக தலைவர் விஜய் ஆளுநரிடம் உரிமை கோரியிருக்கிறார். இதனால் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்று இன்றும் சற்று நேரத்தில் தெரியவரும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 118 எம்எல்ஏக்கள் தேவை என்கிற நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியானது எழுந்திருக்கிறது. தனி பெரும் கட்சி என்கிற அடிப்படையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு விஜய் தற்போது உரிமை கோரியிருக்கிறார். இந்த நிலையில் விஜய் 2 தொகுதிகளில் வென்றிருந்தாலும் தற்போதைக்கு தாவேகாவின் தொகுதிகளின் எண்ணிக்கை 108ஆகவே கணக்கிடப்படும் என்ற ஒரு முக்கிய தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் ஏதேனும் ஒரு தொகுதியில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால்தான் தாவேக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 107ஆக குறையும் எனவும் ஆளுநர் மாளிகைக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள தகவலின்படி தாவேகாவிற்கு தற்போது 108 எம்எல்ஏக்கள் உள்ளதாகவும் ஒரு முக்கிய தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தற்போது தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். இதற்கு அடுத்த கட்டதாக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பாரா அல்லது பெரும்பான்மையை முன்னதாகவே நீங்கள் காட்ட வேண்டும் என்ற ஒரு இதையும் தெரிவிப்பாரா என்ற இரு கோணங்களும் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் எது என்று தெரிய வந்துவிடும். இந்த நிலையில் தாவேகாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அவர்களுக்கு இன்னும் ஆட்சி அமைக்க 5 பெரும்பான்மை நிரூபிக்க 5 எம்எல்ஏக்கள் தேவை என்கிற அடிப்படையில் தாவேக தரப்பில் இது தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? மாணிக்கம், தமிழக வெற்றிக் கழகம் கட்சி நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றிய ஒரு கட்சியாக இருக்கிறது. 108 இடங்களை வென்றிருக்கிறார்கள். அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டார். திருச்சியிலும், அதே திருச்சி கிழக்கிலும், அதே போன்று சென்னையில் பெரம்பலூரிலும் போட்டியிட்டார். இந்த 2 இடங்களிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் ஒரு இடத்தில் மட்டும்தான் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். மற்றொரு இடத்தில் அவர் ராஜினாமா செய்யணும். இவ்வாறு இருக்க 108 இடங்கள் என்பது 107ஆக இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தினுடைய பலம் 234. இந்த 234இல் 118 என்பது பெரும்பான்மையோட பலம். பெரும்பான்மையுடைய பலம் இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அவர் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை பலம் இல்லாத சூழல்ல அதிகப்படியான தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்குவது ஒரு ஆளுநருடைய விருப்பம். அதே நேரத்தில் ஆளுநர் அழைப்பு கொடுத்தாலும் அவர்கள் சட்டமன்றத்தில் அங்கு தங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை பலத்தை நிரூபித்தால் மட்டுமே அந்த அரசால் தொடர முடியும். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிமுறைகள். இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய 107 இடங்கள்ல 108இல் விஜய் அவர்களுடைய ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் 107ஆக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் கிடைத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 112 இடங்களில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கான அந்த பலம் இருக்கிறது. இன்னும் 118 என்ற எண்ணிக்கை அவர்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய பலமாக தேவைப்படக்கூடிய சூழல்ல இன்னும் மற்ற கட்சிகளிடம் அவர்களுடைய அந்த ஆதரவு கோரி கடிதத்தை கொடுக்கும்படியான ஒரு வேண்டுகோளை தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்காக அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல மற்ற கட்சிகள் இன்னும் பரிசீலித்து அதனுடைய முடிவுகள் தெரிவிக்காத நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கும் அவருடன் சில துறைக்கான அமைச்சர்கள் பொறுப்பேற்பதற்குமான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நாளை அவர் பதவியேற்பு வேண்டும் என்றால் அதுக்கு முன்னதாக ஆளுநர் அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஆளுநருக்கு ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தனி பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய, அதாவது அதிகப்படியான எண்ணிக்கை கொண்டிருக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. 35% வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று கூறி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரல் கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதன் பேரில் ஆளுநரும் பதிலளித்திருக்கிறார். 35 என்ற சதவீதத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது தேவைப்படுகிறது. அது சட்டமன்றத்திற்குள்ளாகவோ அல்லது வெளியிலேயோ அவர்கள் அந்த பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக, அது பொறுப்பேற்பதற்கு முன்பாக தங்களுக்கு 118 என்று இருக்கக்கூடிய எண்ணிக்கை பலத்தை அவர்கள் காட்ட வேண்டும். அல்லது சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்திற்குள்ளாக தங்களுக்கு 118 என்ற எண்ணிக்கையில ஆதரவு இருக்கிறது, எம்எல்ஏ ஆதரவு இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இதையே ஆளுநரும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தான் ஆளுநர் அவர்களை நேரில் சந்திப்பதற்காக தமிழகத்துக்கு தற்பொழுது பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடன் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், அதே போன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றக்கூடிய எம்எல்ஏக்கள் சிலர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது ஆளுநரிடம் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கடிதமான காங்கிரசுடைய கடிதத்தையும்
அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய பலம் மற்றும் மற்ற கட்சிகளுடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதையும் அவர்கள் எடுத்துரைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் எடுத்துரைப்பதை பொறுத்து ஆளுநர் தனதுடைய தனிப்பட்ட முடிவின் அடிப்படையிலேயே அந்த பதவி ஏற்பதற்கு முன்பதாகவே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் கோருகிறாரா அல்லது சட்டமன்றத்தில் தங்களுடைய பெரும்பான்மையை தமிழக வெற்றிக் கழகம் நிரூபித்தால் போதும் என அவர் கருதுகிறார் என்பதெல்லாம் ஆளுநருடைய தனிப்பட்ட முடிவுகளின் கீழ் தனிப்பட்ட அதிகாரத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு விவகாரம் என்பதனால் அதில் எந்த ஒரு குறுக்கீடோ தலையீடோ மேற்கொள்ள முடியாது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி என்ற அடிப்படையில் ஆளுநரை வலியுறுத்தக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக இந்த தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.